தமிழ்நாட்டுக்கு சரியாக பட்ஜெட்டே கிடைக்கலனாலும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு எவ்வளோ நன்மையை செய்த ஸ்டாலினை தோக்கடிச்சு விஜயை வர வச்ச நன்றி கட்ட அனைவருக்கும் என் வணக்கம். என்ன நன்மை சார் கேட்குறீங்களா? ஏன்னா சின்ன சின்ன பசங்க 110 பேர் தான் ரசிகர்கள், மற்றதுங்கெல்லாம் எப்படியா பார்த்தீங்க எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை வரல. என்ன அவங்களுக்கெல்லாம் நாட்டை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ ஒரு நிலவரத்தை பற்றியோ யாருக்கும் தெரியாது இல்லையா? நான் கண் எதிர்க்க பார்த்ததை சொல்கிறேன். எத்தனை இடத்துல பாலம் கட்டிக்கிறாங்க, எத்தனை இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அனுபவிச்சாங்க. கண் ஆஸ்பத்திரி எங்கள் அம்மாவுக்கு முடியல, எப்படி காப்பாற்றி அமைச்சாங்க. எத்தனை ஸ்கேனு எல்லாமே ஃப்ரீ தான். இப்படியெல்லாம் ஏழை மக்களுக்கு எவ்வளோ உதவி செய்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இலவச அரிசி போகிறதுலையே முடியாதவங்களுக்கெல்லாம் வீட்டாண்டியே போய் அரிசி கொடுக்குற அளவுக்கு பண்ணவர் ஸ்டாலின் தான். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய நிறுவனத்தை வேலை செய்யணும்னா உட்கார சேர் கொடுக்கணும், அவங்க இத்தனை நிற்கிறாங்களே உட்கார சேர் கொடுக்கணும்னு சொன்னவரும் ஸ்டாலின் தான். என்ன இது போல் எவ்வளோ நன்மைகள், 1 2 இல்லை, சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்குது அவர் செய்தது. நம்மளுக்கு எவ்வளோ செய்தார். நான் முதல்வன் திட்டம், இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 60 பேரில் 4 பேர் தான் தனியாக படித்தவங்க. 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் முன்னுக்கு வந்த பிள்ளைங்க 56 பேர். என்ன அதேமாரி எவ்வளோ எவ்வளோ நன்மைகள். பிள்ளைங்க படிப்புக்கு காலை உணவு இன்னும் எனக்கு சொல்லணும். நான் எழுதி படிக்கிறதுக்கு எனக்கு வேற இல்லை. என்ன அது போகிற வரலாம் வண்டிங்கெல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு பெண்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து அப்படியே படிச்சு டபுளாக சொல்லிட்டுங்க. ஆனால் சொல்லிக்கிறாங்க, செய்தாங்களான்னு தெரியாது. என்ன ஸ்டாலின் வந்து தான் கற்பழிப்பு நடக்குது, ஸ்டாலின் வந்து தான் போதை சொல்லிக்கிறாங்க, ஸ்டாலின் வந்து தான் அது நடக்குது. நீங்கள் இப்போ உங்கள் ஆட்சி வந்தால் எங்கேயுமே கற்பழிப்பு நடக்காது. என்ன எங்கேயுமே போதை பொருள் விற்க மாட்டாங்க. என்ன எங்கேயுமே எதுவுமே நடக்காது. நீங்கள் அப்படி எல்லாமே நல்லா பார்த்துருங்க. பார்க்குறோம், அதே நான் தான் அதே தானே பார்க்க போகிறோம். நீ எப்படி பண்ண போகிறேன்னு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்டாலின் எது பட்ஜெட்டு கொடுத்தாலும் கொடுக்கப்படாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். ஓட்டு போட்டவங்களும் சரி, ஓட்டு போடாதவங்களும் சரி, எல்லாருக்குமே பார்த்து செய்யலை. இவரே மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுத்தாரு. மகளிர் உரிமை தொகை கொடுத்தா ஸ்டாலின் எல்லாருக்கும். நான் 60 வயசுக்கு தான் கொடுப்பேன், 60 வயசுக்கு இருக்கிறவங்க தான் எல்லாம் அப்படியே இதுவாகணுமோ 60 வயசுக்கு வேணுமா நான் சொல்ல விரும்பலை. எனக்கு அப்புறம் வாயில் என்ன வந்துடும். என்ன இப்படி பார்த்து நீ செய்கிறேன்டா, அது கூட நீ செய்யலையா உன் துட்டுக்கெல்லாம் ஆசைப்படல. என் ஸ்டாலின் கொடுத்தது வேறு, நான் நீ கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கல. புரியுதா? என்ன இருக்கிறவங்களாவது நீ நல்லது செய்தேன்னா அது போதும். செய்வியான்னு தெரியாது. படிப்படியாக வந்திருந்தால் உனக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன வெள்ள நிவாரணிட்டே கொடுக்கல. பட்ஜெட்டு 6000 ரூபாய் கொடுத்தா ஸ்டாலின். கொரோனா வந்தவொடனே பெட்டு சரலட்டு ஆலையை திறந்து பெட்டுங்கள்லாம் போட்டு ஆக்சிஜனை எடுத்து வந்து எவ்வளோ பேரை காப்பாற்றினாரு. அதேமாரி 41 பேர் செத்து போயிட்டாங்க கரூரில். அங்கே போயிட்டு நைட்டு 12 மணிக்கு போயிட்டு அவங்கெல்லாம் பார்த்து அந்த ஊரில் இருக்கிறவங்க நன்றி காட்டவங்க தான். என்ன வேறு இதுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. 10 லட்சம் கொடுத்து அவ்வளோ நல்லது செய்தார் ஸ்டாலின். ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ பண்ணிக்கிறாரு எனக்கு தெரியும். புரியுதா? என்ன சரலாட்டை திறந்து அதேமாரி கொரோனா டைமில் புருஷன் செத்தா கூட பொண்டாட்டி பார்க்க விட, பொண்டாட்டி தான் புருஷனை பார்க்க விட மாட்டாங்க. கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டுக்கினே உள்ளே போய் பார்த்து வரீங்க ஸ்டாலின். அந்த கொரோனா டைமில் என்ன எவ்வளோ நன்மை செய்கிறார் அவர், எவ்வளோலாம் பார்த்துக்கிறாரு. கொரோனாவை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு, வேலை கொடுத்து 5 மணி 6 மணி 7 மணி கரெக்டாக கொண்டு வந்தவர் ஸ்டாலின். மருந்து வர வச்சு, ஆக்சிஜன் வர வச்சு காப்பாற்றினவர் ஸ்டாலின். என்ன ஒரு செய்த நன்மையெல்லாம் சொல்லணும்னா இன்றைக்கெல்லாம் சொன்னாலும் மாறாது. நன்றி கட்டுவோங்க. இப்படி பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. விஜய் வந்துக்கிறாருல, 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னுக்கிறாரு, வெளியே போகிறதுலாம் பஸ்ஸு கொடுக்குறேன்னுக்கிறாரு. எல்லாருக்கும் லோக்கல் பஸ் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் பஸ்ஸு தரணிக்கிறாரு. இன்னும் எவ்வளோலாம் செய்யணுங்கிறாரு. அவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னு பார்க்கலாம். 4.5 கோடி ஒரு தமிழ்நாட்டு பட்ஜெட்டுக்கு ஒரு 12 கோடி சொல்லி வச்சுக்கிறாரு. 17 கோடி சொல்லி என்ன பண்ணால் பார்க்கலாம். இப்போ என்ன 108 இடத்துல நீ எத்தனை ஓட்டு வாங்கி வந்துருக்கிற? 15 லட்சத்தோட ஓட்டு தான் நீ வாங்கி ஜெயிச்சுக்கிறீங்க. அதுவும் இன்னும் நீங்கள் யாருன்னா ஆளை பார்த்தா தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அமைங்க இல்லை, நீ அமைக்கணும். அமைச்சாதான் உங்களுக்கு எதிராளி எப்படி என்ன செய்தாங்கன்னு இந்த மக்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. நீ வந்து என்ன செய்கிற, ஸ்டாலின் எப்படி செய்தாரு, நீ என்ன செய்கிற அப்படின்னு தெரியும். ஆனால் அப்படி இல்லாமல் வீட்டுக்கு நீ எல்லாம் ஒரு முதல்வராக வர ஆள் தானே நீ. விஜய் தான் சொல்கிறேன், நீ ஒரு முதலமைச்சராக வரனா அடிக்கி வாசி முன்னா பேசுகிற மாதிரி பேசாத. என்ன சினிமா மாரிலாம் இல்லை நாடு, புரியுதா? வந்து அவரை அமுச்சிட்டா நீ நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் வரமாட்டாங்களா? இதெல்லாம் வெற்றி தோல்வி சகஜம். அது நன்மை செய்தவங்க யார் இருந்தால் சரித்திரம் இடம் பிடிக்கும். அந்த சரித்திரம் எங்கள் ஸ்டாலின் பேரை சொல்லும். ஒவ்வொரு பாலமும் சொல்லும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் சொல்லும், ஒவ்வொரு பாலமும் சொல்லும், ஒவ்வொரு மக்களும் சொல்லுவாங்க.
இந்த சின்ன சின்ன பொடி பசங்களுக்கு நடுவில் பெரியவங்க தான் போட்டுக்கிறாங்க. அவங்களெலாம் தெரியுதா இல்லையா? புரியுதா? சரித்திரம் சொல்ல என் ஸ்டாலினுடைய புகழை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? நீ வந்து என்ன செய்கிறேன்னு பார்க்குறோம். உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே அவங்களும் என்ன செய்கிறாங்க, இதுமாரி கற்பழிப்பு நடக்காது எதுவுமே பண்ணாதுன்னாங்களே, தூக்கு தண்டனை உடனே கொடுத்துருவாங்க வரவங்களுக்கு, இப்படிலாம் பண்ணாங்களே பார்க்க தானே போகிறோம் நாங்களாம். சரியா? வாழ்க வளமுடன். ஆனால் எங்கே இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் திமுக தான். நீ தான் புரிஞ்சுக்கா. எங்கள் ஸ்டாலின் பேர் எங்கே பாரு சொல்லும், அது சரித்திரத்தில் இடம் பிடிச்சிக்குது. நீங்கள் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால் ரொம்ப பேசாதீங்க. அவர் வீட்டுக்கு அமிச்சா அவங்க பிள்ளைக்கிறாரு பார்த்துக்கிறதுக்கு. சரிதா? நீயும் உன் பொட்டாட்டி பிள்ளை கூட இல்லை ஃபஸ்ட்டு என்ன. அவர் போனாலும் அவர் பையன் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அவரை மாரி அவர் சூப்பராக பார்ப்பாரு எதிர்கட்சி இருந்தாலும். புரியுதா? தேவையில்லாமல் பேசாதீங்க எல்லாரும். ரொம்ப பேசுறீங்க ஆம்பளை பொம்பளையும். விஜய் பேசுகிற மாதிரி பேச ஒரு பொறுப்பில் வந்தவர் யாரும் பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல அவர் துப்பில். ஏன்னா அவரே பேசுகிறாரு. அவர் ஆளுங்க எப்படி பேசுவாங்க? தத்துவம் சொன்ன மட்டும் கோவம் வந்துட்டு. அப்போ நீங்கள் பேசுகிற தப்பு தானே. அவர் ஜெயிக்கும் போதும் அவர் தப்பாக எது யாரும் பேசலை. அவர் ஆட்சியில் இருக்கும்போது கூட ஒரு வார்த்தை அவரை பேசலை. வந்த பிறகும் பேசலை, தோற்ற பிறகும் பேசலை. என்ன வாழ்த்து தான் சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இப்பயும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய இது தொடரும், நாங்கள் நல்லதாக செய்வோன்றாங்க. அதான் பெரியாச்சு, நீங்களாம் நொய்யாச்சு. புரியுதா? இனிமேலாவது இப்போ வந்திருக்கிறீங்களா, இன்னும் எங்கன்னா ஒரு 10-12 பேர் எங்கன்னா கட்சியாக பிடிச்சி ஆட்சி அமைஞ்சு என்ன செய்றீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஸ்டாலினை விட நீங்கள் நல்லா செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் வரவேற்கிறோம். நானே பேசுகிறேன், பரவாயில்ல எங்கள் ஸ்டாலினை நீ நல்லா செய்கிறேன்னு நான் சொல்கிறேன். இதே வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் நன்றி கட்டி முதுகில் குத்திட்டீங்க, பரவாயில்ல. என்ன நல்லா இருங்க, நல்லதை செய்யுங்க, மக்களுக்கு நல்லா இருங்க. சரியா? எனக்கு